ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து இன்றைக்கி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். எங்கே அப்படின்னா திருமுருகன் பூண்டி கோயில். திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இப்போ வரைக்கும் போனது கிடையாது. எனக்கு சொந்த ஊரே திருப்பூர் தான். ஆனால் வந்து நான் இப்போ வரைக்கும் போனதில்லை, எங்கள் வீட்டிலேருந்தும் கூட்டிகிட்டு போனதில்லை. இப்போ வந்து இன்றைக்கி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். பழனி போகணும் அப்படின்னு நான் ரொம்ப ஒரு மாதிரி ஆசையாக இருக்குது. 2-3 நாளாகவே மாமா சொன்னாங்க. ஆனால் பழனி சுச்சுவேஷன் என்ன சுச்சுவேஷன்? ஆமாம், வேலைக்கு 10 நாள் ஒர்க்கே இல்லாமல் 10 நாளாக வீட்டில் தான் இருக்காங்க. சரி இங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலையிலே பாப்பாக்கெல்லாம் வந்து குளித்து அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, இதுதான் முதல் தடவை பாப்பா இல்லாமல் நானும் மாமா மட்டும் கோயிலுக்கு போகிறது. தெரியுமா? என்ன, எப்பவுமே பாப்பா கூட தான் கோயிலுக்கு போவோம். பாப்பா அவள் ஸ்கூலுக்கு போகாமல் இருந்தால் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம். சரி நம்ம போயிட்டு வந்துடலாம், ஸ்கூல் லீவ் போட முடியாது இல்லைங்களா, அதனால சரின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம். எங்கே இருந்தால் நம்ம முருகனை பார்த்தா சரி. ஆமாம், இதுதான் நாங்கள் ரெடி. இதுதான் என்ன எங்களோட எப்படி இருக்குது என்ன போட்டு கம்பெனியில் வேலை பார்க்குறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கல்யாண நாளுக்கு செகண்ட் கல்யாண நாளுக்கு மாமா மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்தேன். சரி, மாமாவும் அத்தையும் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அத்தைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் உனக்கு அப்படின்னாங்க. அப்படியே அத்தைக்குன்னு சொல்லி மூஞ்சி பார்க்குறது. சரி, ஓகே, வாங்க போகலாம். போகலாம். நம்ம இப்போ எங்கே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதர்பேட்டை. வீட்டிலேருந்து கிளம்பி உடனே காதர்பேட்டை வந்துட்டியா பிரியா அப்படின்னு கேட்காதீங்க. இல்லைங்க, நான் வீடியோ பார்த்து ரீல்ஸ் எடுத்துகிட்டு தள்ளி பார்த்துக்கிட்டே வந்தேன். வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ரொம்ப நேரமாக சிக்னலாகவே வந்துக்கிட்டு இருக்குது. எம்பிட்டு சிக்னலு. ஆமாம், ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வந்துட்டோம். அப்படியே நம்மளாம் ஒன்றும் கண்டுபிடிக்கல. பூர்ணிகிட்ட ஃபோன் பண்ணி பூர்ணிகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு பூர்ணி தான் வந்து சொன்னான், இந்த மாதிரி பெருமாள் கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்ட்டு. வந்துட்டோம். எனக்கு 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 அவசரப்படாது. சூரியன் ஞான தீர்த்தம். ஆனால் வழி பூட்டியிருக்கு கேட்டு. திறந்தாங்கன்னா நல்லாயிருக்கும், ஆனால் திறக்க மாட்டாங்களாட்ருக்கு. பூட்டி ரொம்ப நாளாச்சு. தண்ணி தெரியுதா உங்களுக்கு? இறச்சிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேந்திக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரில. அங்கே வந்து இது வச்சுருக்காங்க, அதில் வந்துட்டு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். ஒரே தண்ணி வருதா? வந்துருச்சு.
நேரில் சரிக்கலாமா கோயில் சாமிக்கு என்ன குத்துமா சாமி கும்பிட்டுட்டு போகணும். சாமி கோயிலில் சாமி மட்டும்தான் கும்பிடணும். சரி சாமி கும்பிட்டாச்சு கிளம்பலாமா? சாமி கும்பிட்டு வெளியே வந்தப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. மிஷின் உடஞ்சிட போகுது பிரியா பார்த்து ஏறு. எத்தனை கிலோ காணா? 60 கிலோ இருக்குங்க. அதாவது உங்கள் ஹைட்டு 152 சென்டிமீட்டர். 152 சென்டிமீட்டர் 60 கிலோவா? 50 கிலோ இருக்கும். வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாருங்க. அப்படியா? நான் யூடியூபர். ஓ அப்படியா? உங்கள் குட் நேம் மோகனப்பிரியா. ஏஜ் 10 கிலோ கம்மி பண்ணணும். இல்லை அவங்க வரட்டும், அவங்க பார்க்க பாருங்கள் மோகனப்பிரியா. நீங்கள் 150 சென்டிமீட்டர். வந்து 60 கிலோ இருக்குங்களா? அந்த 60 கிலோவில் எவ்வளோ பார்த்து எல்லாமே ஃபேட்டாக தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. கட்ட வரல ஸ்கேன் ஆகுதுங்களா? ஆ ஃபேட்டு 20லேருந்து 25% இருக்கும். உங்களுக்கு வந்து 35 இருக்குது. கொழுப்பு எத்தனையும் கொழுப்பு 25க்கு மேலே போனால் டயர்னஸ் அதிகம். 35 ஆமாம் எப்போ பார்த்தாலும் படுத்து வரியாக தான் இருக்கிறாங்க. உணவு முறையில் மெடிசன் இல்லாமல் உணவு முறையில் இது எப்படி குறைச்சி ஆரோக்கியமாக இருக்கப்பட்ட பூஜை பஸ்ஸாக பார்த்தீங்கன்னா அந்த நாலு காலை 7 டு 8 டைம் வந்து ஃப்ரீயாக கொடுத்து உணவு முறை தேடிப்பாங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். லைட்டாக தொப்பை வேற என்ன செக் பண்ணு. எத்தனை கிலோ இருக்கீங்க? 65 இருக்காங்க. ஒரு 165 ஹைட் இருக்குல்ல. உங்கள் குட் நேம் முனியப்பன். ஏஜ் செக் பண்ணு. வெயிட் 28 25. மேடம் கம்மி தான். அதிகமானாலே டயர்னஸ் அதிகம். 20% இருக்கும். இதுக்கு வந்து 28 இருக்குது. அதிகபட்சமாக 25 தான். சரி அப்படி இல்லை, ரொம்ப அதிகபட்சமே அவ்வளோதான். அதுக்கு மேலே பார்த்தா கவனம் தேவை. உணவு முறையில் இதை எப்படி குறைச்சி ஆரோக்கியமாக இருக்கும் சொல்லியிருப்பாங்க. கார்டு வாங்கிட்டீங்களா? வரும்போது கார்டு எடுவாங்க. டீ காஃபி எதுவும் சாப்பிடணும். ஃபுட்டு அங்கேயே கொடுத்துருவாங்க. கீழே கொடுத்துருவாங்க. சாமி கும்பிட்டோம், அப்படியே வெயிட் செக் பண்ணியாச்சு. எனக்கு வெறும் கொழுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறது, நானே சொல்லியிருக்கேன் உனக்கு கொழுப்பு அதிகம். வெறும் கொழுப்பா இருக்கு. போலாம், அங்கே போகிறதுனா இப்போ போகணும், மணியாச்சு. இது ஈஸ்வரன் கோயிலுக்கு தண்ணி இருக்கா? இருக்குது எனக்கு குடிக்கிறியா? ஈஸ்வரன் கோயிலுக்கு போகிறதுனா இந்நேரம் கிளம்பிடணும். ஏன்னா அப்புறம் மணி என்னாச்சு? ஈஸ்வரன் கோயிலுக்கு போகிறோமா இல்லையான்னு தெரில, பார்க்கலாம். அவினாசி ஈஸ்வரன் கோயில். மணி என்னாச்சு? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவினாசி ஈஸ்வரன் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். அவினாசி வந்தாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளில் வருஷமே இருக்கும். ஜாதகம் பார்க்குறக்கு வந்தோம். அதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜுவல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஜுவல்ஸ் வந்து இங்கே தான் ஒரு கடையில் வாங்கினோம். ஈஸ்வரன் கோயிலா? அவினாசி ஈஸ்வரன் கோயிலா? இதான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். அசிங்க வெளியில் சொல்லாத, அசிங்க அசிங்க. நிஜமா சொல்றேன். இல்ல என்னை கூட்டிட்டு வந்தது இல்ல, கூட்டிட்டு வந்தா பிரியாவோட சொந்தக்காரங்களாம் பாரு குளிக்கிறாங்க தண்ணியில். சப்புன்னு ஆரம்பிச்சிருவீங்க. தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த கோயில் பார்க்குறது. பிரியா அங்கே போயிட்டா அதுக்குள்ள. நல்லபடியாக சாமி தரிசனம் முடிஞ்சது. இன்னைக்கு ஏதோ யாகம் நடத்தியிருக்காங்க அவினாசி. தீர்த்தமெல்லாம் ஊற்றி பார்த்தோம், மன நிம்மதியாக பார்த்தோம். திருநீர் வாங்க நான் கிளம்ப மாட்டேன்னு நினைக்கிறேன். சாமி கும்பிடாம நான் இருக்கேன். பார்க்கலாம். கூட்டம் ஓவர் உள்ள. சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். நம்ம
எனக்கு 2 பொம்மை வாங்கி கொடுறான். பொம்மை வாங்கி கொடுறான். எந்த பொம்மை வேணும்? இந்த ஸ்கை ப்ளூ கலரில் ரெட் கலர். நீ வேணா எங்கே நான் அழகான எந்த பொம்மை பிரியா வேணும்? ம் ஓ முன்னாடி போய் காமி பார்ப்போம். எவ்வளோ தெரியுமா? 2500 2500 2500 இருக்கிற நமக்கே வீட்டில் ரூம் இல்லை, இதுக்கு வேறு ரூமாக்க வராத. நீ இங்கேயே இருந்துக்க, கடைக்கு ஆள் வேணுமாம்மா பார்த்துக்கிறதுக்கு. நீ இருந்துக்க பேசாம. வா வா போகலாம், டைம் அது. வா நீ வரவே இல்லை, நான் கிளம்புறேன். நீ வரவே வேண்டாம், இங்கே ஏறி. சரி வாடி போகலாம். இப்போ வந்து நம்ம நீலகிரி பேக்கரியில் போயிட்டு பன்னு வாங்கிட்டு நம்ம கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. வந்த இதை வந்து நம்ம 2வது தடவை வாங்குறோம். திருப்பூரில் நல்ல வெயில், மொட்டை வெயில் அடிக்கும். இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ள அப்படியே மட்டாட்டே கூட சாஞ்சிருச்சு வண்டி. இல்லை போயிட்டா வெயிலுக்கு தலை வேற ஒரு மாதிரி பயங்கரமாக வலி எனக்கு. அதனால வந்து 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் படுத்துட்டேன். இப்போ தான் ஐயோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கமே அப்படின்னு ஞாபகம் வந்து எந்திரிச்சேன். ஓகே இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாமாப்பா? முடிச்சுக்கலாமா? ஓகே நான் வந்து ஜேகே போனது வந்து அங்கே வீடியோ எடுக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா சரி நீலகிரியில் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படி என்ன ஸ்பெஷல்னு அன்றைக்கி கேட்டிருந்தீங்க. ஒரே நிமிஷம். அப்படி என்னம்மா ஸ்பெஷல்? அப்படி என்னம்மா ஸ்பெஷல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடையில் பிடிக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் எனக்கு இந்த கடையில் வந்து ரொம்ப பிடிக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சாஃப்ட்னஸ் ஒன்று, 2வது சூடாக இருக்கும். நீங்கள் எப்போ போய் நீங்கள் வாங்கினீங்கனாலும் சூடாக இருக்கும். ப்ரமோஷன்லாம் கிடையாது, தப்பான்னு வச்சுக்காதீங்க. இது ப்ரமோஷன் கிடையாது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி திங்கிற இடத்துல வந்து இப்படியா வந்து ப்ரமோஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா பிடிச்சா மட்டும்தான் சொல்லுவேன். நான் பிடிச்சா மட்டும்தான் சொல்லுவேன், சொல்ல மாட்டேன். உண்மையான தான். இன்னொரு விஷயம் என்னென்னா தேங்காய் மண்ணில் வந்து இங்கே வரைக்கும் தான் தேங்காய் அந்த இது வந்து கொடுத்துருப்பாங்க எல்லா கடையும். அதனால மேக்ஸிமம் எங்கேயுமே நான் தேங்காய் பண்ணி சாப்பிட மாட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட்லேருந்து எஜ்ஜு வரைக்கும் அந்த முதல்ல வாய் மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கும். நீ சாப்பிட்டு பார்க்காமே சொல்லியிருக்கலாமே, அதை தின்னுட்டே தான் இருக்கிற. ரொம்ப பிடிக்கும். நீங்கள் யாராவது திருப்பூரில் நிறைய பேர் இருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க. யாராவது நீலகிரி போயிருந்தீங்க, எல்லாரும் தேங்காய் பண்ணி சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டுருப்பாங்க. இல்லை இல்லை அங்கே சாப்பிட்ருக்கீங்களா? பர்டிகுலர் அந்த இடத்துல சாப்பிட்டேன். வேற எங்கேயாச்சும் நம்மள மாதிரி பண்ணுக்காக 5 கிலோமீட்டர் போகிறதுல யாரும் இல்லை. வேற எங்கேயாச்சும் நல்லா இருக்கணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட். ஓகேவா? ஆமாம் அக்கா, நான் அடுத்து பேசணும்னா பண்ணை சாப்பிட்டு தான் பேசுவாங்க. ஏய் வீடியோ முடிச்சு வரேன் உட்காந்து பண்ணு தின்னுட்டு நீ திங்கிறத பார்த்துட்டு இருக்கிறதா? சொல்லி முடிச்சேன் நீ. இப்போ வச்சுட்டாங்க பார்சல் ஒதுக்கி. சரி ஓகேங்க, நம்ம இந்த விலாகை இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது திருமணம் கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். பாய்.